குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் சாப்டர் நம்பர் 3ல் த கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். கிளாசிக்கல் தியரி அப்படின்னா தொன்மை கோட்பாடு, பழைய கோட்பாடு, அதான் தொன்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ த கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாடு. The classical theory of employment is composed of different views of classical economists on the issues of income and employment in the economy. அதாவது ஒரு நாட்டில், எந்த நாடாக இருந்தாலும் சரி, இப்போ நாட்டினுடைய வருமானம் மற்றும் வேலை பற்றிய இந்த டிஃப்ரெண்ட் வியூஸ், பன்முக பார்வையில் இந்த வேலை பற்றிய தொன்மை கோட்பாடுகள், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் பற்றிய கிளாசிக்கல் தியரிஸ், தொன்மை கோட்பாடுகள் இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. The different views of classic economists on the issues of income and employment in the economy. And Adam Smith wrote the book An Inquiry into the Nature and the Causes of the Wealth of Nation in the year 1776. அதாவது இந்த இயர் 1776 த கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் அண்ட் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு சொல்லலாம், ஆடம் ஸ்மித், he wrote the book. இன்னொன்று இருக்கிறாரு, he published the one book. வாட்ஸ் நேம், டைட்டில் அப்படின்னு சொன்னால் An Inquiry into the Nature and Causes of the Wealth of Nation. அதாவது நாடுகளின் செல்வம் பற்றிய இயல்பு மற்றும் காரணங்கள் அடங்கிய விசாரணை என்ற புக்கை அவர் வெளியிட்டார். அண்ட் த கிளாசிக்கல் தியரி வாஸ் டெவலப்டு பை டேவிட் ரிகார்டோ, ஜேஎஸ் மில், சேபிசே அண்ட் ஏசிபி ஹூ. அது பிறகு இவங்கள் மூலமாக இந்த தொன்மை பொருளியல் என்ன பண்ண வேண்டியது, வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்லலாம். தொன்மை கோட்பாடானது வளர்ச்சி பெற்றது. இவங்க யாருன்னா சேபிசே, ஜேஎஸ் மில்லு, டேவிட் ரிகார்டோ, ஏசிபிக்கு இவங்களால். ஓகே, அப்போ இந்த கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட், தொன்மை பொருளியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தி அசியூம்டு, என்ன பண்ணாங்க, அனுமானித்தார்கள். எதை அனுமானித்தார்கள் அப்படின்னு சொன்னால், இந்த எக்கானமி ஆப்ரேட்ஸ் அட் த லெவல் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வித்தவுட் இன்ஃப்ளேஷன் இன் த லாங் பீரியட். அது ஒரு பொருளாதாரம் நீண்ட காலத்தில் பணவீக்கம் இன்றி முழு வேலைவாய்ப்புடன் இயங்கும் என்று அந்த கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட், தொன்மை பொருளியல் அறிஞர்கள் அது அனுமானித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபர்தர் மேலும் தே ஆல்சோ அசியூம்ட் தட் wages and prices of goods were flexible and the competitive market exceeded in the economy. That means laissez-faire economy. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, மேலும் பொருளாதாரத்தில் கூலியும் விலையும் நிகழ்ச்சி உடையதாக, ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நிகழ்ச்சி உடையதாக இருக்கும். எனவே இந்த மார்க்கெட்டில் தேர் வில் பி எ காம்படிட்டிவ், போட்டிகள் நிலவும் எனவும்
அப்போ இந்த கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, அண்ட் த காம்பட் அண்ட் மார்க்கெட் எக்ஸிட் இன் த எக்கானமி, அரசு தலையிடாத கொள்கையை பின்பற்றும் என்று அவங்க நம்பினாங்க. ஓகே, ஃபைன். அப்போ செபிசே அவருடைய லா ஆஃப் மார்க்கெட்ஸ், செபிசேயின் சந்தை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. செபிசே is the important person because ஏன்னு சொன்னால் his idea he influenced that those days அப்படினோட வச்சுக்கலாம். He is a French economist, not only the economist, he was the famous industrialist. அவர் ஒரு தொழில் அதிபர் ஆவார். he was influenced by the writing of Adam Smith and David Ricardo. இவங்க ரெண்டு பேருடைய ரைட்டிங்ஸ்னால, அவங்களுடைய அந்த எழுத்துக்களால் நிறைய மெசேஜ் கொடுத்துருப்பாங்களே, அதால் இவர் என்ன செய்யப்பட்டார் அப்படின்னா, இவருக்கு ஒரு இது ஏற்படுத்தியது, கவரப்பட்டார் அப்படின்னு சொன்னார். இன்ஃப்ளூயன்ஸ்னால் கவரப்பட்டார். ஓகே, அப்போது அக்கார்டிங் டு செபிசே, according to செபிசே, when goods are produced by firms in the economy, they pay reward to the factors of production. The household, after receiving the rewards of the factors of production, spend the amount on the purchase of goods and services produced by them. Therefore, each product produced in the economy creates a demand is equal to its value in the market. என்ன சொல்கிறாங்க, according to செபிசே, அவருடைய என்ன சொல்கிறாரு, சப்ளை கிரியேட் இட்ஸ் ஓன் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறார். சேல்ஸ் லா ஆஃப் மார்க்கெட், சந்தை விதி என்ன சொல்லுதுன்னா, வாட் இஸ் த சேல்ஸ் லா ஆஃப் மார்க்கெட்னா, சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட். வாட்ஸ் எ சப்ளை? அளிப்பு. அப்போ அந்த சப்ளை கிரியேட்ஸ், எதை உருவாக்குது? இட்ஸ் ஓன் டிமாண்ட். அளிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும். அதான் சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட். திஸ் இஸ் a concept of செபிசே. அப்போ சேயிங் கருத்துப்படி சொல்லியிருக்கேன் பாருங்க, அக்கார்டிங் டு த செபிசே, when goods are produced by a firm in the country economy, இந்த எக்கானமியில் கண்ட்ரி தான், அதாவது பொருளாதாரத்தில் நிறுவனங்கள் பொருட்களை உற்பத்தி செய்கிறோம் இல்லையா, அந்த உற்பத்தி செஞ்சதுக்கு யூஸ் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்,
அப்போ அந்த உற்பத்தி காரணிகளுக்கு ஊதியத்தை அளிக்கப்படுகின்றன. அப்போ அந்த ஊதியங்கள் என்னன்னு சொன்னால் such as wages, interest, rent, like that. அப்போ இந்த ஈவன் ப்ராஃபிட், இந்த உற்பத்திகளுக்கு ஊதியங்கள் அளிக்கப்படுகின்றன. அந்த ஊதியத்தை கொண்டு இந்த ரிவார்ட்ஸை ரிசீவ் பண்ணிக்கிட்ட இந்த ஹவுஸ் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த குடும்பங்கள், நிறுவனங்கள், அதாவது அந்த உற்பத்தி காரணிக்கான ஊதியத்தை பெற்றுக்கொண்ட குடும்பங்கள், நிறுவனங்கள் உற்பத்தி செய்த பொருட்களை மற்றும் பணிகளை வாங்குகின்றன. ஸோ அதான் உங்களுக்கு பாருங்க, the household after receiving the rewards of the factors of production spend the amount on the purchase of goods and services produced by them. அவங்களாம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை அவங்க வாங்குறாங்க. Therefore, each product produced in the economy creates the demand equal its value in the market. ஆகவே ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அதற்கான தேவையை அங்காடி மதிப்பில், மார்க்கெட் வேல்யூ, அப்போ அங்காடி மதிப்பில் தானே உருவாக்கும் என்று சேபிசி கருதினார். அப்போ in short, the classical theory explain that a person receive his income from production which is spent on the purchase of goods and services produced by others. For the economy as a whole, therefore, the total production equals to total income. எல்லாம் கேட்டுக்கங்க. ஒரு உழைப்பாளி பெரும் ஊதியத்தை கொண்டு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வாங்குவதால் உற்பத்தி செய்த அனைத்தும் விற்கப்பட்டுவிடும் என்று சேயின் சந்தை விதி கூறுகிறது. அப்போ அக்கார்டிங் டு சேயின் கருத்துப்படி என்னன்னு சொன்னோம்னா, ஒரு பொருளாதாரத்தில் மொத்த உற்பத்தியும் மொத்த வருவாயும் சமமாக இருக்கும். Therefore, the total production is equal to total income. Okay, fine. Assumption of Say or Say's law of market. அதான் கரெக்ட். Assumption of Say's law of market என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், the Say's law of market is based on the following assumptions. Number 1, no single buyer or seller of a commodity or an input can affect price. ஒரு தனி வாங்குபவரோ இல்லை விற்பவரோ அல்லது உள்ளீடோ பொருளியலின் விலையை மாற்ற முடியாது. இதனால் பொருளுடைய விலையை மாற்ற இயலாது. அப்படி ஃபஸ்ட்டு அசம்ஷன். செகண்ட் ஒன், there is a full employment, முழு வேலை நிலவும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் அசம்ஷன், people are motivated by self-interest and self-interest determine economic decisions. மக்கள் அவர்களின் சுய விருப்பங்களால் உந்தப்படுகிறார்கள். அவர்களின் விருப்பங்கள் பொருளாதார முடிவுகளை நிர்ணயிக்கின்றன. Fourth one, the laissez-faire policy is essential for an automatic and self-adjusting process of full employment equilibrium. The market forces determine
எவ்ரிதிங் ரைட். அதாவது இந்த சந்தை சக்திகளே, மார்க்கெட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற சந்தை சக்திகளே அனைத்தையும் நிர்ணயிக்கின்றன. த மார்க்கெட் ஃபோர்ஸஸ் டிட்டர்மைன் எவ்ரிதிங் ரைட். அனைத்தையும் நிர்ணயிக்கின்றன. அப்போ ஒரு பொருளாதாரம் தானே சரி செய்து கொள்ளும் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ப்ராசஸ் எசென்சியல் ஃபார் அன் ஆட்டோமேட்டிக் அண்ட் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ப்ராசஸ் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்லிபிரியம். அப்போ தானே சரி செய்து கொள்ளும் சூழல் பெற்று முழு வேலை நிலையை, அந்த முழு வேலை நிலை சமநிலை அடைய அரசின் தலையிடா கொள்கை அவசியமாக உள்ளது. இஸ் எசென்சியல். எதுக்கு? இந்த லேசர் பாலிசி, தலையிடா கொள்கை மிக அவசியமாக உள்ளது. 5th one, there will be a perfect competition in labor and product market. உழைப்பு மற்றும் பண்டங்களின் சந்தையில் நிறைவு போட்டி நிலவும். There is a wage price flexibility. கூலி மற்றும் விலையில் நெகிழ்வுத்தன்மை உண்டு. Money Act only as a medium of exchange. இங்கே இந்த பரிவர்த்தனைக்கு மட்டுமே பணம் உதவும். மணி ஆக்ட் ஆஸ் a medium of exchange. பரிவர்த்தனைக்கு மட்டும் உதவுகிறது, வேறு எதுக்கும் உதவலன்னு சொல்கிறாங்க. 8th அசம்ஷன் என்ன? லாங் ரன் அனாலிசிஸ். இது நீண்ட கால பகுத்தாய்வை அடிப்படையாக கொண்டது. There is no possibility for over production or unemployment. அதிக உற்பத்திக்கோ அல்லது வேலையின்மைக்கோ இங்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்கிறாங்க. ஓகே, ஃபைன். அப்போ 10வது அசம்ஷன் என்ன? Unutilized resources used until reaches full employment. அதாவது பயன்படுத்தப்படாத வளங்கள் இருந்தால் முழு வேலைவாய்ப்பு வரை அவற்றை பயன்படுத்துவது லாபகரமாக இருக்கும். அப்போ உற்பத்தி காரணிகள் அவற்றின் உற்பத்தி திறனுக்கேற்ப ஊதியம் பெற விருப்பமுடன் இருப்பார்கள் என்று நிபந்தனை இவ்விதியில் இருக்கும். The next, no government intervention, automatic price adjustment mechanisms operated. விலைக்கருவி பிரைஸ் மெக்கானிசம் இது தானாக இயங்குவதால் அங்கு அரசின் தலையீடு தேவையில்லை. The last assumption, interest rate flexibility leads a saving investment equality. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளெக்சிபிலிட்டி இட்ஸ் லீட்ஸ் இன் த சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட். வட்டி வீத நெகிழ்வுத்தன்மை சேமிப்பிற்கும் முதலீட்டிற்கும் சமநிலையை உருவாக்கும் அப்படின்னு அசம்ஷன். அசம்ஷன் மீன்ஸ் இஸ் ஹைபோதெட்டிக்கல் இமேஜினேஷன். இது உண்மை கிடையாது, இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனுமானம் தான், அதுதான் அசம்ஷன் சொல்லுவோம். இது அதோடைய இது. அடுத்து இம்ப்ளிகேஷன் ஆஃப் சேல்ஸ் லா. வாட் இஸ் இம்ப்ளிகேஷன்? அவருடைய விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, there is no possibility for overproduction or unemployment. அதாவது அதிக உற்பத்திக்கோ வேலை இன்மைக்கோ வாய்ப்பு இல்லை. அப்போ கரெக்டாக தான் உற்பத்தி செய்வாங்க, எல்லாருக்கும் முழு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறோம். அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற பிரச்சனையே இருக்காங்கிறோம். If there exceeds unutilized resources in the economy, it is profitable to employ them up to the point of full employment. This is true under the conditions that factors are willing to accept reward on a par with their productivity. அதாவது பயன்படுத்தப்படாத வளங்கள் நாட்டில் இருந்தால் முழு வேலை வாய்ப்பு வரை
அவற்றை பயன்படுத்துவது லாபகரமாக இருக்கும். அப்படி உற்பத்தி காரணிகள் அதன் உற்பத்தி திறனுக்கு இணையாகும் வரை ஏற்றம் கொள்ளும். As automatic price mechanism operates in the economy, there is no need for government intervention. அதாவது இந்த விலைக்கருவி பிரைஸ் மெக்கானிசம் தானாக இயங்குவதால் அங்கு அரசின் தலையீடு தேவை இருக்காது. ஓகே, அப்போ இன்ட்ரெஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி brings about equality between savings and investment. அப்போ வட்டி வீத நெகிழ்வுத்தன்மை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளெக்சிபிலிட்டி சேமிப்பிற்கும் முதலீட்டிற்கும் சமநிலையை உருவாக்கும். தன் ஃபிஃப்த்து இம்ப்ளிகேஷன் என்னன்னு சொன்னால், மணி performs only the medium of exchange function in the economy, as people will not hold ideal money. அப்போ பரிவர்த்தனைக்கு மட்டுமே பணம் செயல்படும். அப்போ பணத்தை மக்கள் கையிருப்பாக வைத்திருக்க மாட்டார்கள். ஏன்னா இது எக்ஸ்சேஞ்சுக்கு மட்டும்தான் பயன்படுறதுனால கையில் வச்சுக்கணும்னு சொல்லி விரும்ப மாட்டாங்க. ஓகே, அப்போ அடுத்து கிரிட்டிசிசம் ஆஃப் சேல்ஸ்லாம். என்ன சார் கிரிட்டிசிசம்? அப்போ சேவிஸனுடைய விதியை பற்றி, சேபிசையுடைய விதிகளை பற்றி ஒரு திறனாய்வு. என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கார்டிங் டு கீன்ஸ், அதாவது ஃபாலோயிங் ஆர் த கிரிட்டிசிசம் அகைன்ஸ்ட் த சேல்ஸ்லாம், சேபிசை சந்தை விதியின் திறனாய்வு என்னென்னு சொன்னால், அக்கார்டிங் டு கீன்ஸோட கருத்துப்படி, சப்ளை டஸ் நாட் கிரியேட்ஸ் இட்ஸ் டிமாண்ட். It is not applicable where demand does not increases as much as production increases. அதாவது கீன்ஸுடைய கருத்துப்படி அளிப்பு அதற்கான தேவையை உருவாக்காது. அப்போ உற்பத்தி அதிகரிக்கும் அளவிற்கு தேவையை அதிகரிக்காவிட்டால் இந்த விதி செயல்படாது. எவ்வளவுக்கு உற்பத்தி செய்ய அந்த அளவுக்கு தேவையை உருவாக்க வேண்டும். அப்படி செய்யலைன்னா இந்த லா ஆப்ரேட் ஆகாது இல்லையா? ஓகே, செகண்ட் ஒன், automatic adjustment process will not remove unemployment. The unemployment can be removed by increases in the rate of investment. அப்போ பொருளாதாரத்தில் என்ன சொல்கிறாங்க, அந்த ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் will not remove the unemployment. இப்போ பொருளாதாரம் தானாக சரி செய்து கொள்ளும் அமைப்பு வேலையின்மையை குறைக்காது. அப்போ மூலதன விகிதத்தை அதிகரித்து வேலையின்மையை குறைக்கலாம். கேபிட்டல், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரித்து வேணால் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்கலாம் அப்படிங்கிறார். தேர்டு கிரிட்டிசிசம், மணி இஸ் நாட் நியூட்ரல். The individual hold money for unforeseen contingencies while the businessman keep cash reserved for future activities. அதாவது தனிநபர்கள் எதிர்பாராத சூழ்நிலைக்காகவும் வியாபாரிகள் எதிர்கால நடவடிக்கைகளுக்காகவும் பணத்தை இயல்பாக வைத்திருப்பார்கள். ஆகவே பணம் நடுநிலையாக இருக்காது. ஏற்கனவே அந்த இதில் பார்த்தீங்கன்னா மணி ஒன்லி யூஸ் ஃபார் டிரான்சாக்ஷன் தான் சொன்னாங்க, வேறு எதுக்கும் பயன்படாது, அதனால் வச்சுக்க மாட்டேன், மக்கள் வச்சுக்க மாட்டேன். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. எதிர்பாராத எமர்ஜென்சி யூஸ்க்காக வச்சுக்கிறோம் இல்லையா, வியாபாரிகள் அவங்களுடைய ஃபியூச்சர் இதுக்காக வச்சுக்கிறான். அப்போ சேல்ஸ் லா இஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரொபோசிஷன் that supply creates its own demand and there is no overproduction. Keynes said the overproduction is possible. அப்போ செயின் சந்தை விதி என்ன சொல்லுதுன்னா, அளிப்பு தன் தேவையை தானே உருவாக்கும் என்ற அடிப்படையில் செயல்படுவதால் அதிக உற்பத்திக்கு வாய்ப்பு இல்லை என்று கூறுகிறது. ஆனால் கீன்ஸினுடைய கூற்றுப்படி அளவுக்கு அதிகமாக உற்பத்திக்கு வாய்ப்பு உள்ளது. இன்ஸ் ரியாலிட்டியில்
அப்போ 5வது கிரிட்டிசிசம் என்னன்னு சொன்னால், கீன்ஸ் ரெக்கார்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் அ ஸ்பெஷல் கேஸ் பிகாஸ் தேர் இஸ் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இன் கேபிட்டலிஸ்ட் எக்கானமிக்ஸ். முதலாளித்துவ நாடுகளில் குறைவான வேலை, அதாவது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் உள்ளதால் முழு வேலை வாய்ப்புக்கு சாத்தியமில்லை என கீன்ஸ் கூறுகிறார். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கே வாய்ப்பு இல்லைங்கிறார். அண்ட் லாஸ்ட் கிரிட்டிசிசம், இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து கீன்ஸின் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எங்கே நம்ம பார்க்கலாம். The need for state intervention arises in the case of general overproduction and mass unemployment. அதாவது அளவுக்கு அதிகமாக உற்பத்தியும் அதிக வேலையின்மையும் பல முதலாளித்துவ நாடுகளில் காணப்படுவதால் அரசு தலையீடு அவசியம் என கீன்ஸ் கருதுகிறார். ஏற்கனவே கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் சொல்கிறாங்க அரசுடைய தலையீடு தேவையில்லைங்கிறாங்க, அக்கார்டிங் டு சேல்ஸ் லா மார்க்கெட். ஆனால் இங்கே அஸ்வின் தேவைங்கிறாங்க. இதோடு நீ போதும், மீதியை நாளைக்கு பார்ப்போம்.